So let's start. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் மேயப்பா மணிக்கம். So thank you very much for joining Beginning with Panic Series 38. So I'm based in Shala, Malaysia, and the objective of Beginning with Panics, the series itself, இது முதல்ல என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சுன்னா to improve public speaking skills, presentation skills and stuff. So when I've achieved a lot of accolades from the stage presentation, so அந்த போட்டியில எல்லாம் பங்கு பெற்ற போது ஸோ நிறைய பேர் சொன்னாங்க உங்களோட வெற்றிகளை ஏன் பகிர்ந்துக்க கூடாது. ஸோ தென் ஐ தாட் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் வித் தட். ஸோ அதுக்கப்புறம் சஜஷன் வந்துச்சு. ஸோ தே சே வை டோன்ட் யூ பிரிங் இன் மோர் ஸ்பீக்கர்ஸ், மற்ற துறைகள் எல்லாம் நிபுணத்துவம் பெற்றவங்க இருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் பிரிங் தம் இன் அண்ட் லெட் them to share their expertise and stuff and lot of achievers among Nagarthas too. ஸோ இது அந்த கோவிட் காலகட்டத்தில் ஆரம்பிச்சது 2020 and ஒரு 2.5 வருஷம் it was going on. then ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்தேன். then a lot of them started asking me back, why don't you start again, because அந்த ப்ராட்காஸ்ட்ங்கிறது நிறைய இப்போ பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. பட் நகர்த்தாருங்கிறது ப்ராட்காஸ்ட் வந்து இப்போ ரொம்ப இல்லை. ஸோ அதனால why don't you just keep continuing, keep bringing in speakers. Okay, there will be some new ideas and topic. So அதனால for the past 35 series வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து நாட் ஒன்லி மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க, இந்தியால இருந்து வந்தாங்க, அண்ட் யூஎஸ், ஈவன் ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து வந்தாங்க அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல இருந்து வந்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி டாக்டர்ஸ், யூ ஹேவ் இன்ஜினியர்ஸ், யூ ஹேவ் ஆர்டிஸ்ட், okay, those who are involved in arts, and apart from that engineers, those who are entrepreneurs. Okay, so different துறையில இருந்து வந்தாங்க. And so I thought, okay, let's make it variety. Okay, so and one of the speaker இன்னைக்கு வந்து எதுக்கு இந்த டாபிக்கை சூஸ் பண்ணா ரோட் டு சேஃப்டி வந்து முக்கியமானது. இப்போ வந்து என்னன்னா ஹாலிடே சீசன், அதாவது ஊர்ல வந்து ரம்ஜான் வாங்க, இங்க வந்து ஹர்ராயமாங்க. ஸோ பேசிக்கலி மலேசியாவில் வந்து அன்டில் டியூஸ்டே வந்து பப்ளிக் ஹாலிடே. ஓகே, அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிங்கப்பூர் வந்து ஐ திங்க் இட்ஸ் அன்டில் மண்டே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஊர்லயும் பப்ளிக் ஹாலிடே. அண்ட் ஊர்ல வந்து இன் 2 weeks டைம் அந்த வருஷப்பொருப்பு வரப்போகுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கும் ஒரு லாங் பிரேக் வரும். ஸோ ஐ தாட் அதை ஒட்டி ஒரு டாபிக் வைக்கலாம். ஸோ அப்போதான் யோசிச்சேன், சரி இதுக்கு முன்னாடி சீரீஸ் 19ல, அதாவது 19வது சீரீஸ்ல வந்து ஐ ஹேட் அ ஸ்பீக்கர் and of course the speaker who is speaking today. So 19 and today is series 38, so times 2. so adala neenga pathina road to safety 2.0 nu varum. Okay, so basically you times 2, it's 38. so adu correct rhyme la vanduchu. so I thought, okay, it's the right time to get in the speaker. and of course if you have seen my messages on the speaker, அது வந்து சும்மா ஷார்டன் or கிறிஸ்பான மெசேஜ் தான். ஏன்னா அவங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து இன்னும் லாங்கா போகும். ஓகே, ஒரு 1 page 2 pageக்கு போகும். ஸோ தட்ஸ் வை ஐ தாட், ஓகே லெட் மீ ஜஸ்ட் மேக் இட் ஷார்ட். ஓகே, அண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க based on that accolade. so our speaker today, he is actually a professor and of course PhD holder from University Putra, Malaysia. Okay, UPM in short they call. And apart from that, he's also the executive director of Safe Kids Malaysia. And in addition, he's also the board of chairman, okay, or the chairman of the board directors for the Global Alliance Road Safety from the year 2022 to 2024, okay, which is until last year. And of course, he was the first Asian, okay, to hold the position. And obviously, நீங்க பாத்தீங்கன்னா நிக்குள்ள ஸ்பீக்கர் வந்து it's not a new person. Okay, நிறைய for Malaysians you'd have seen him in local TV channels, okay, of course on YouTube channels and stuff, or even அந்த நிறைய நாளிதழ்கள்ல மாத இதழ்கள்ல வந்து அவங்களோட செக்மெண்ட் வந்திருக்கும். okay, either his interview or article நிறைய வந்திருக்கும். so you'd have seen that. okay, and obviously இது வந்து நிறைய நகர்த்தார் வந்து இந்த துறைக்கு போக மாட்டாங்க, basically the road safety. so he's one of the unique ones. so that's why I thought it's better to get him. and in the road safety-ங்கிறது it's a important thing. okay, because although technology வளர்ந்தாலும் அந்த ரோடுங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. okay, and definitely more people are using the road. and மலேசியால உங்களுக்கு தெரியும், போஸ்ட் கோவிட் நம்மளோட டிராஃபிக் ஜாம் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு, ரிடியூஸ் ஆனது இல்லை. ஸோ யூ சி the road safety is important there. okay, ஸோ அதை பற்றி தான் இன்னும் ஆராய போகிறோம். and don't worry, this session is being recorded. so for those who wants to ask question, if you have any questions, of course you can always put it on the chat box. all நீங்க unmute பண்ணிட்டு கேட்கலாம், no issues. okay, so let's get straight into the topic or the talk itself. so let me welcome Professor Dr. Kulandayan K.C. Mani to the stage. Thanks for the invitation. Thank you Prof.
ரைட். ஸோ உங்களோட ஆர்டிக்கல்லாம் 2, 3 படிச்சேன். ஸோ முக்கியமானது ஒண்ணு கேட்கணும். அதாவது உங்களோட ஆர்டிக்கல்ல வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஈவன் டுடேஸ் ஆர்டிக்கல் தட் ஒன் திங் தட் யூ ஷேர், அந்த ரோட் சேஃப்டின்னு சொல்லும்போது யூ ஸ்டில் சே தட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இஸ் த பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, கம்பேர்ட் டு கார், மோட்டார் சைக்கிள், ஈவன் ஃப்ளைட் ஆர் ஸ்டப் லைக் தட். ஸோ அது எதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் த சேஃபஸ்ட் ஆப்ஷன்? ஓகே, தேங்க்ஸ். இல்ல, இந்த பார்த்தோம்னா லைக் நம்ம ஊர்லயே சாலை விபத்துன்னு பார்த்தோம்னா போன வருஷம் மட்டுமே ரெஜிஸ்டர்ட் சாலை விபத்து 5 லட்சத்தி சொச்சம். அது வந்து ரிப்போர்ட். நமக்கே தெரியும், சில சாலை விபத்து நம்மளே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். So you can just ask by ourselves for every crash that you were involved, how many you report, how many you didn't report. அப்ப அங்கே you will know how many is the cases of unreported. You easily ஒரு you can times 2 or times 3 அந்த என்ன ரிப்போர்ட்டட் ஃபிகர்ஸ். அப்படி ரிப்போர்ட்டடே 5 லட்சம்னா டோட்டல் ஃபிகரே ஒரு ஜஸ்ட் இமேஜின்ல இட்ஸ் மோர் தென் a million. ஸோ அந்த ஃபிகர்ல பார்க்கும்போது டோட்டல் டெத் வந்து லாஸ்ட் இயர் வந்து 6,433. அதுல பஸ்ஸோட கான்ட்ரிபியூஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து பிலோ 1%. பிலோ அப்படின்னா 0.44% தான் இயர் 22 மட்டும் இல்ல, ஒரு கடந்த 5 decades நீங்க எடுத்தா கூட அது 1% கீழே தான் வரும். பிகாஸ் அதிகமா வந்து it will be the two wheelers, motorcycle, they will take up close to 70, and then you will take up the second position, cars will take up close to about 18 around there, அப்புறம் pedestrian about 6. இந்த 3 குரூப் நீங்க சேர்த்தாலே 90%. அப்புறம் இந்த பாக்கி 10% you share among the other type of road users. When you share among the other type of road users, the least is buses, which is public transport. So indirectly you can say the private vehicles, private transportation is much more riskier than public transport. அதனால தான் we are promoting public transport. Okay. Wow, that's a good info. அதாவது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்மள்ட்ட பணம் இருக்கு, ஸோ புது கார் வாங்குவோம், புது பைக் வாங்குவோம், என்ன ரோட்ல போவோம், நம்மளுக்கு வசதியா இருக்கும், ஈஸியா இருக்கும்னு. பட் அது வந்து சேஃப்டியா என்னன்னு அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்த்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் டெஃபினெட்லி சேஃபஸ்ட் ஆப்ஷன். வந்து sometimes people may think public transport is also unsafe. ஏன் ரீசன்னா, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிராஷ்ல இன்வால்வ் ஆனா it gets news coverage. Correct. It gets news coverage, but daily அவ்வளோ cars gets involved, you won't get the equivalent news coverage. One reason is that, but it's not only Malaysia, எந்த ஊரா இருந்தாலும் சரி, public transport is relatively much more safer. And within the public transport ரெண்டு இருக்கு. ஒன்னு land based public transport, இன்னொன்னு வந்து rail based public transport. Rail based வந்து you can say almost safe. Because நீங்க உங்க சொந்த ட்ராக்ல இருக்கீங்க, very in a very unusual technical reason you can have a crash because நீங்க சொந்த ட்ராக்ல இருக்கீங்க. Whereas if it's a land transport, நீங்க வந்து அந்த roadway system வந்து you are sharing with others, அதனால கொஞ்சம் risk relatively, but compared to private vehicles, public transport is still much more safe. That's right. Yeah, especially அந்த ட்ரெயின் சொல்லும்போது LRT or train or monorail. Of course அந்த 2001ல மலேசியால இருந்து ஒரே ஒரு LRT இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த ஆக்சிடென்ட். பட் அதை தவிர்த்து we only heard about breakdown, பட் ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டது இல்லை. ஸோ டெஃபினெட்லி யா, லைக் வாட் யூ சேட், அந்த ஒரு ட்ராக்ல இருக்கனால டெஃபினெட்லி இட்ஸ் சேஃப். ரைட். ஸோ டாக்டர், நான் வந்து அந்த 4 வருஷம் முன்னாடி உள்ள வீடியோ திரும்பி பார்த்தேன், அந்த நம்ம இன்டர்வியூ பண்ணது, அந்த பிக்னிக் பேனிக் சீரிஸ் 19. ஸோ அதில் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருந்தீங்க, அதாவது 55 வினாடிக்கு ஒரு ரோட் கிராஷ் மலேசியாவில். ஓகே, அண்ட் 17 பேர் இறக்குறாங்கன்னு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக் வந்து இப்போ இறங்கி இருக்கா இல்லை கூடி இருக்கா? நம்பர் ஆஃப் ரோட் கிராஷ் வந்து கூடி இருக்கா? நம்பர் ஆஃப் ரோட் கிராஷ் வந்து எல்லா வருஷமும் we are breaking the record. Okay. Like இந்த வருஷம்னா we break the last year's record. Last year we break the previous record. எல்லா வருஷம் you are breaking new record. So we are not doing well in terms of crash prevention because crash நடக்குது கூட நடக்குது. But somehow from year 2017 onwards, road fatalities is going down. Okay. I'm talking about absolute figures. It's not rates or what. Absolute figures பொதுவா வந்து கிராஷ் கூடிட்டு இருக்கும்போது ஃபெட்டாலிட்டி நம்பரும் கூடும். ஆமா, அந்த ட்ரெண்ட் தான். நம்மளுக்கு வந்து 2017ல இருந்து ஃபெட்டாலிட்டி நம்பர் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ இறங்கிட்டு ஒரு 3 years கண்டினியூஸ்லி இறங்கிச்சு. அப்புறம் கோவிட் வந்து we don't consider. அந்த கோவிட் 2 வருஷம் ஃபிகர்ஸ் we don't take it up.
because அது வந்து is an external factor. Yeah. Okay. So something did work in the 3 years in between. Of course, after post-COVID, we are again going up. Okay. But if we can look back, there was something that we did between 2017 to 2020 in terms of injury prevention strategies, which gave us results. But crash prevention is not giving us results. So அங்க கொஞ்சம் நல்லா எக்ஸாமின் பண்ணோம்னா whichever that we know which was giving us a result, if we can amplify it and scale it up, and then we can relook back at the crash prevention which is not giving us a result. So that you may want to relook back whether should we still continue this, or you alter it, or you modify it, or you completely remove it and then put in something else. இது ரெண்டும் பார்த்தாங்கன்னா I think we can get some results. True. ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி அந்த ரூட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஆன் த அதர் சைட் அந்த உயிரிழப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. So it means people are still cautious. It's the only thing is that probably the car design and stuff it can of course protect people and stuff, right? In terms of I think vehicle technology they are improving. Vehicle technology, because if you look at now compared to last time, airbags like இப்போ வந்து உங்களுக்கு 6 airbag easily கிடைச்சிடும். அது வந்து 2 airbag தான். So safety product within the car system is moving at a very fast pace. And the car technology moving at a very fast pace. Because it's a global technology. The cars are manufactured in different countries. So for sales, they are for that reason they are able to sell. Since we are touching on that topic, it would be nice for all of us. நம்மளே வந்து நம்ம கார் வாங்கும்போது நம்ம வந்து ஆஃப்கோர்ஸ் பல கான்சிடரேஷன் இருக்கும். அதுல கண்டிப்பா பிரைஸ் ஒரு கான்சிடரேஷன் இருக்கும், ரெண்டாவது லுக் டிசைன் கான்சிடரேஷன் இருக்கும். பட் அந்த லிஸ்ட் ஆஃப் கான்சிடரேஷன்ல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டு வேண்டியது சேஃப்டி ஒரு கான்சிடரேஷன் உங்களுக்கு கொண்டு வாங்க. ஸோ சேஃப்டி ஒரு கான்சிடரேஷன் கொண்டு வந்தீங்கன்னா இஃப் we start demanding for safety vehicle, then the manufacturers itself will start moving towards safe vehicle. Because அவங்க சேஃப் வெஹிக்கிள் செய்யாட்டி அது வந்து யூ கேன் செல் இட். ஸோ எப்படி நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம்னா காருக்குன்னு வந்து சேஃப்டி ரேட்டிங் இருக்கு. ஃப்ரம் நோ ஸ்டார் 0 ஸ்டார் அப் டு மேக்ஸிமம் 5 ஸ்டார். ஸோ இந்த கார்ல இருந்து சேஃப்டி ரேட்டிங் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு நோ சேஃப்டி ரேட்டிங் யூ கேன் ட்ரை கூகுள். தட்ஸ் ஒன் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து மிராஸ் வெப்சைட் போனீங்கன்னா, மலேசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் சேஃப்டி ரிசர்ச் வெப்சைட் போனீங்கன்னா அங்க வந்து whichever cars that they have tested அங்க போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சே டொயோட்டா எந்த மாடல் இது வந்து என்ன ஸ்டார், அப்புறம் ஹோண்டா எந்த மாடல் என்ன ஸ்டார். இட் இஸ் நாட் யூனிவர்சல். அந்த ஸ்பெசிபிக் மாடலுக்கு தான் அந்த டெஸ்ட் நடந்திருக்கு. அந்த மாடலுக்குள்ள ரேட்டிங் தான் அங்க போட்டிருப்பாங்க. ஸோ if we start buying or we start supporting those products which are with higher safety star, that means we ourselves, I mean the consumer power தானா மாறும். You are changing the whole landscape. You don't need the government to impose a regulation saying that only cars with 3 star and above rating only can be sold. அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். கன்சியூமர் பவரே ஹோல் டெக்னாலஜி மாறும். ஓகே. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி வந்து பொதுவா ஒரு கார் வாங்கும் போது டெஃபினெட்லி என் பர்சனலி ஐ வில் ஆல்வேஸ் லுக் அட் எக்கனாமிக்கல் சைட். பெட்ரோல் சேவியா, ஓகே, ஆஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குறைச்சி கிடைக்குமா, அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நாளைக்கு உழைக்குமா, அப்படி தான் பார்ப்பேன். தவிர the safety features probably number 3 or number 4 ஏன்னா இறக்கிடுவேன் அது. ஓகே, ஆஃப்கோர்ஸ் அந்த அழகு முக்கியம், அந்த டிசைன் முக்கியம், அதெல்லாம். ஸோ தோஸ் ஆர் த டாப் 3 என்னை பொறுத்த வரைக்கும். என்ன டெஃபினெட்லி ஒரு காமனராக யோசிக்கும் போது அப்படிதான் யோசிப்பாங்க. பட் டெஃபினெட்லி நீங்க சொல்லும் போது தான் இப்போ புரியுது. ஸோ we realize that the safety should be number 1 and the rest should come after that, right? And yes, the safety features is crucial here. ஸோ ஏன்னா நானே அந்த இப்போ கார் வாங்கும்போது பார்ப்பேன், அந்த ஆட்டோ பார்க்கிங் இருக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஏர் பேக் இருக்கு, அண்ட் ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டம். ஓகே, ஒருக்கா அந்த கார் கிட்ட போயிட்டாவே அதுவே அலர்ட் பண்ணிடுது, இட் வில் ஸ்டாப் ஆன் இட்ஸ் ஓன். அண்ட் இப்போ வர டெக்னாலஜி வந்து என்னன்னா, அந்த லைன் மாற்றும் போது லேன் மாறும்போது இட் வில் ஸ்டாப் யூ. ஓகே, நம்ம சிக்னல் போட்டு தான் மாறலாம். ஸோ அதுவே ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் இதெல்லாம் லைக் டெவலப்மெண்ட் இந்த டெக்னாலஜி ஐ வுட் சே ஆன் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ I think people should be more focused on this rather than just okay, car cheaper kadikida then I just buy it kind of thing. Okay. Just since you are in the topic, even national cars have also met the 4-star rating. Okay, that's good. Even national cars have met 4-star and 5-star rating. Okay, that's good. Oh, fantastic. Okay, so maybe the next thing is
இப்போ வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த ஆஃப்கோர்ஸ் அந்த ரோட் கிராஷஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் அந்த ரோட் கிராஷ் வந்து நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா urban and rural. Of course, rural is lesser. Maybe it comes under the non-reported side lah. But the urban side is more. So the thing is that what are the most effective strategies that they are using it to reduce this kind of fatalities or crashes on urban areas? அந்த அண்டர் ரிப்போர்ட்டர் வந்து we have a feeling அது ரெண்டு பக்கத்துலயும் நடக்குது. அர்பன்லயும் நடக்குது, ரூரல்லயும் நடக்குது. அர்பன்ல மேபி தெரிஞ்சு நடக்குது, ஏன்னா அந்த நோக்லியர் டிஸ்கவுண்ட் மிஸ் பண்ணிடாம இருக்கு. You don't want to use the no-claim discount. அதனாலே சில கேசஸ் வந்து goes unreported. So I have a feeling இது ரெண்டு இடத்துலயும் நடக்குது. But of course, number of crashes வந்து reported more in urban areas because the volume of vehicles are more in urban. So எப்போ volume அதிகமா இருக்கும் அப்போ crash நடத்துறதுக்கு வாய்ப்புகள் கூட. Okay. ஆனா the severity may be low because எப்போ வாகனம் அதிகமா இருக்கோ ஒரு ரோட்ல அப்போ வந்து நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப இல்லை. ஸ்பேஸ் ரொம்ப இல்லாட்டி நம்மளால வேகமா போக முடியாது. ஸோ கிராஷ் நடக்கும், ஆனா வந்து சாலை இது ரூரல் ஏரியால எப்ப வந்து வாகனம் குறைவா இருக்கோ அப்ப வந்து ஸ்பேஸ் கூட இருக்கு. that means you have a chance to speed. அப்ப இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது every crash that happens the severity will be high. அப்ப வந்து you may have more fatalities in rural area compared to urban area. So சில நேரத்துல traffic jam வந்து is something that you don't want. சரிதானே? You don't want. But sometimes God is also kind. He wants to save you, so He creates traffic jam. This is another way. You always try to say people don't be too stressful if there is traffic jam. There is something good behind it, because traffic jam removes the speed. You can't speed. Yes. You will be able to reach a destination finally, but just a late. Compared to the other option, we are worried you may not even reach. Because வேகமா போய் விபத்து நடந்து சேர முடியாம போகும். So trying to balance it. So that's why you will say that during Raya time, if it's jammed in one way, it's helping us in a way. True. That's right. So kandipa, when it's traffic jam, people will be going slower, and of course when you go slow, the risk of having accident வந்து குறைஞ்சிரும் definitely. And of course people வந்து அந்த ஒரு stress இருக்கும், ஏன்னா சீக்கிரமா போய் சேர முடியலையே அப்படின்னு, and we are wasting time on the road. But of course on the safety side பார்த்தா definitely we are safer, right? Okay, that's good. And நான் அந்த போன இன்டர்வியூலையும் பார்த்தேன், அந்த போன சீரீஸ் 19லயும், and you mentioned அந்த top 3 groups of road fatalities வந்து of course ஒன்னு வந்து motorcyclists 70% like what you mentioned just now, இன்னொன்னு வந்து 18% which is on the car, and apart from that pedestrian. Okay, pedestrian is basically ரோட்ல நடந்து போறாங்க, அந்த ரோட் சைடுல நடந்து போறாங்க. It means they are like top 3 in that. So how come pedestrian is in the top 3? அவங்க வந்து by right சேஃபா இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கு வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. வேற ஊரா இருந்தா in some developed countries you may even end up in the first position. Oh wow. The reason is they walk more. நம்மளுக்கு வந்து the figures are low because we walk less. It is not to say that we are safe or what. No, it's just that our exposure is less. இப்போ இதே டாட்டா வந்து ஒரு 20 வருஷம் முன்னுக்கு பார்த்தோம்னா the number 1 position remains the same, motorcyclists. But number 2 position was pedestrian. Number 2 வந்து car. About say 30 years back the data நம்ம பார்த்தோம். 30 years back data பார்த்தோம். Number 2 pedestrian தான். Because அப்போ வந்து we were walking more. Yeah. If you realize now our exposure of walking itself less. So it is not to say pedestrians are much more safer than car. அப்படி இல்ல. Just நம்ம we are walking less. So pedestrian is still risk. ஏன் pedestrian risk பார்த்தோம்னா because we are outside the vehicle. Anyone who is outside the vehicle, they are more risky compared to anyone who is inside the vehicle. So, 3 group வந்து எப்பவுமே அதிகமா காட்டும். ஒன்னு motorcycle because outside vehicle, ரெண்டாவது வந்து pedestrian, மூணாவது வந்து bicycles. So we call them as vulnerable road user. ஏன்னா the moment a crash happens, அதோட impact வந்து டைரக்டா நம்ம பாடியில படும். Because நம்மளுக்கு எந்த layer of protection. So the best for us is to be inside any vehicle. அதான் நம்மளோட பெஸ்ட் in terms of safety. So that is one reason why pedestrian, even though any crash happening pedestrian, most likely can end up as fatal. Another reason is because the human injury body tolerance வந்து மேக்ஸிமம் நம்மளால எடுத்துக்கக்கூடிய தாக்கம் வந்து ஒரு 30 km/h of transfer of energy தான். See, if I'm a pedestrian, நான் வந்து வெளியில நிக்கிறேன்னா ஒரு one vehicle is standing. அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 30 km மேல இருந்தாலே if it crash me,
my body won't be able to tolerate that transfer of energy. So I will end up as most likely to be a fatal crash. So the number of crashes involving pedestrians are less, but every crash has high potential to end up as fatal crash because any speed above 30 is already enough. Another scenario I can tell you is, நம்ம நியூஸ் பேப்பர் டிவியில் கூட பார்த்துருப்போம். அதுல வீட்டுல கார் பார்க், நம்ம வீட்டுல நம்ம கார் வாஷ்ல கார் நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம், பின்னாடி பிள்ளைய இருக்கா, சின்ன பிள்ளைய காருக்கு வெளியில நமக்கு நியூஸ் பார்த்து. ஸோ அந்த ரிவர்ஸோட ஸ்பீட் நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா மோஸ்ட் லைக்லி இந்த 20 கிலோமீட்டர் அவ்வளவுதான் பார்க்கும். அது அதோட பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம கார் ஏரியா கார் பார்க்ல வரும். ஸோ அந்த 20 கிலோமீட்டர்ல அந்த ஸ்பீட்ல அந்த ரிவர்ஸ்லயே the first contact point is the car bumper hits the head of the child. That's the first contact point of injury. ரெண்டாவது வந்து அந்த child வந்து ஹார்ட் சர்ஃபேஸ்ல கீழே விழுகுறாங்க. ஒன்னு ஹார்ட் சர்ஃபேஸ், ரெண்டாவது வந்து ஒரு ஹைட்ல இருந்து கீழே விழுகுறாங்க. அந்த ஹைட்ல அதுவும் வந்து இம்பாக்ட். ஓகே, அது ரெண்டாவது இன்ஜுரி. அப்புறம் மூணாவது இந்த பாடி, the organs within the body. So they crash when they crash against each other. So in the three types of collisions is enough to lead to a fatal crash. Even at a very low speed, say even at 15 km/h, also is sufficient. So that's why involving pedestrian, crucially involving children, we have to be extra careful. The only way for them to be safe is crash நடக்காம இருக்கும். Crash நடந்து அவங்க survive பண்றது ரொம்ப கஷ்டம். Okay, all right, understand. ஸோ ஆமாம், கண்டிப்பாக இஃப் லேட்டஸ்ட் டெக்னாலஜினா அந்த ரிவர்ஸ் சென்சர்னு இருக்குது, அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் கேமரா அண்ட் ஸ்டாஃப். ஸோ அது கொஞ்சம் குறைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் நவடேஸ் இப்போ வந்து முந்திலாம் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போவோம், இல்லை ட்ரெயின் ஸ்டேஷன் நடந்து போவோம். இப்போ வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஹேலிங் சர்வீஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் ஏறிக்கலாம். ஸோ அந்த நடக்கிற சான்சஸ் வந்து குறைஞ்சிருச்சு ரொம்ப. ஸோ அக்ரி வித் வாட் யூ சே. ஸோ ஆப்வியஸ்லி தட் வில் பிரிங் அஸ் டவுன் டு number 3 or number 4. ஓகே, தட்ஸ் ரைட். நம்ம கார் ரிவர்ஸ் பண்ணும்போது கூட முடிஞ்ச அந்த கார் நம்ம our own house area கார் ரிவர்ஸ் பண்ணும்போது அப்படி நம்ம வீட்டுல சின்ன குழந்தைகள் இருந்தா, if we can bring down our window, so அப்ப வெளியில உள்ள சவுண்ட் நமக்கு கேட்கும், அது மூவ்மெண்ட் சவுண்ட் நமக்கு கேட்கும். ரெண்டாவது காரோட ரேடியோ ஆஃப் பண்ணி, உள்ளுக்குள்ள சவுண்ட் நீங்க ஏத்துனீங்கன்னா வெளியில உள்ள சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். விண்டோ நீங்க இறக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த மூவ்மெண்ட், பின்னாடி உள்ள மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். திடீர்னு குழந்தை இருக்கான்னு தெரியும். அட்லீஸ்ட் a bit more helpful. Of course you have the camera and everything, but children can surprise you pretty very simple. True, that's right. Can see new technology and they can surprise you. To be undetected. True, correct. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப அந்த வெஹிக்கிள் வந்துட்டு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அண்ட் எலக்ட்ரானிக் பைக் எல்லாம் வந்துட்டு அந்த என்ன சவுண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. முந்தி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வரும், இப்போ வந்து சவுண்டே வர்றது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ரிவர்ஸ் பண்ணும்போது கேட்காது இப்போ பின்னாடி நின்னாங்கன்னா. ஸோ டெஃபினெட்லி நீங்க சொல்ற மாதிரி நம்ம விண்டோ வைண்ட் டவுன் பண்ணிட்டு ரேடியோ வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு தென் அட்லீஸ்ட் வி கேன் ஹியர் சம்திங். தட்ஸ் ரைட். Okay, so I think there's a question here from the audience, maybe we can answer that. Okay, models of cars in Malaysia, is there any statistic of mortality per km for every model based on retrospective data? Right, mortality per km. Not as what I'm aware of, per kilometer. Usually when they do that, when they give the star rating, is based on the crash impact. That means when they do the crash test, and then based on the dummies, the injuries towards those dummies, otherwise there, and the star rating of the product. So we do frontal crash and then side crash. The frontal and side crash. This main since in the crash வரும்போது நமக்கு மூணு மேரி கிராஷ் இருக்கு. frontal crash, அப்புறம் side crash, அப்புறம் rear end crash. இந்த மூணு கிராஷ்லயும் the most risky one is the frontal and then side. The rear end கொஞ்சம் reduce risk. The system how it works is the vehicle cannot stop immediately. The moment the vehicle stops immediately, whatever the speed the vehicle had, the last speed the vehicle had, that is the speed which will transfer to the energy and then will transfer and causes injuries. So example give it, say you're driving at 7, நீங்க போய் ஒரு ட்ரீயை மோதுறீ, அப்ப அந்த ட்ரீயோட நீங்க போய் மோதும் போது அந்த கான்டாக்ட் பாயிண்ட் ட்ரீயை டச் பண்ணும்போது 70 km/h இருந்துச்சுன்னா அந்த 70 km/h உள்ள எனர்ஜி தான் திருப்பி நம்மளுக்கு திரும்பிட்டாங்க. ஆமா, கரெக்ட். இதே வந்து நம்ம ரியர் ஹேண்ட் கிராஷ் ஆகுதுன்னா
யாரோ ஒரு ஆள் Oh, no problem. I think now I'm muted. இதே இது வந்து கொஞ்சம் கிராஷா இருந்துச்சுன்னா the vehicle won't stop because if I'm driving I hit the vehicle in front of me, the vehicle in front is still moving. True. It's still moving and then finally gradually it stops. Correct. In the frontal and the side collision தான் ரொம்ப risky because each of these crash will end up the vehicle stopping. ஒரு frontal crash நடந்தா vehicle automatically நின்னுடும். அதே மாதிரி side crash நடந்தாலும் இந்த vehicle automatically நின்னுடும். இந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்கும்போது ஹைவே வந்து இஸ் ரிலேட்டிவ்லி மச் மோர் சேஃபர் கம்பேர்ட் டு எனி அதர் ரோட்வே சிஸ்டம். ஏன்னா ஹைவேல வந்து அந்த ரோட் டிவைடர், அந்த டிவைடர் இருக்கனால we can avoid frontal collision. Okay. கொலிஷன் எங்க ஆரம்பிக்கும்னா முதல்ல ரியர் ஆங்கிள் தான் ஆரம்பிக்கும், இல்லாட்டி சைட். இது ரெண்டு தான். ஃப்ரண்ட்ல வரது வாய்ப்பு இல்லை unless it's very high speed where you jump to the other lane, to the opposite lane, but very rare நடக்கும். So நம்ம ஊர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா highway you will have less reported crash and fatalities compared to the other roadway system. So the relatively safer will be highway because of that one reason. And the because of the main reason is on the road divider, and the divider இருக்கனால you can split the both directions of the road. அது வந்து அதே அடிப்படையில் பார்க்கும்போது the most riskiest road எதுன்னு பார்த்தோம்னா அந்த state road and municipal roads which don't have road divider. Okay. Whenever we are going to any roadway system when there is no road divider, அப்பனா என்ன இருக்குன்னா we have a chance to go to the opposite lane in order to overtake the vehicle in front of us. அந்த ஓவர்டேக் பண்ணோட இந்த கிராஷ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த டைம்ல என்ன கிராஷ் நடந்தாலும் மோஸ்ட் லைக்லி எண்ட் ஆஃப் ஃபெட்டல் தான். பிகாஸ் நம்ம ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணணும்னா நம்ம ஸ்பீட்ல தான் போவோம். கரெக்ட். ஸ்பீட் அதுக்கு வந்துருச்சு. ரெண்டாவது அங்க ஃப்ரண்டல் கொலிஷன் இருக்கு. ஸோ even during the festive season or during any time also, the moment we are in a roadway system where there is no divider, நம்ம கொஞ்சம் extra careful compared to the one which has okay. ஆமா, நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஊர்ல கிராமத்துல எல்லாம் ஓட்டும்போது அந்த லைன் கூட இருக்காது. ஸோ நம்ம எய்த்தாப்புல ஒரு பஸ் வருதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓரமா தான் ஒதுங்கி போகணும். So definitely it's very risky there and stuff, and road ரொம்ப வைடா இருக்காது. So that's one. All right, so that's good. And I think there's another question here. How about car drivers? Now we have seniors above 75 driving car. Statistic on them causing accidents, and of course young drivers are also fast. Okay, is it the same person asking the two questions? Yes, same person. Okay. Yeah. Okay, in terms of statistics, the most risky group is the young ones. The young one, say around 20 to 25. That's the most risky group. அதனால தான் இடையில வந்து ஒரு டிபேட் கூட வந்துச்சு. Do you want to ban senior citizens from driving? It because they are not causing in terms of high number of fatalities, high number of crashes. Yeah. One is because the exposure itself is less. Number of senior citizens driving itself it's less. One. ரெண்டாவது they don't drive for long journey, short journey. Okay. ஒன்னு நம்பரே குறைவு, ரெண்டாவது வந்து அவங்க எக்ஸ்போஷரும் குறைவு பிகாஸ் தே ஒன்லி டிரைவ் ஃபார் ஷார்ட் ஜர்னிஸ், ஷார்ட் ட்ரிப்ஸ் தான். ரெண்டாவது தே டோன்ட் டிரைவ் எவ்ரி டே, டெய்லி ருட்டீன் இருக்கும். டெய்லி வேலைக்கு போறோமோ அந்த டெய்லி ருட்டீனும் இருக்கும். ஸோ அந்த அவங்க யூஸ் பண்றதே வந்து இஸ் லைக் ஃபார் நெசசரி தான், ஃபார் நெசசரி பர்பஸ் தான். அண்ட் தென் வெரி லெஸ். அண்ட் தென் அவங்க ஸ்பீட் ரொம்ப குறைவா இருக்கும். Senior citizen, the speed itself is less. The only challenge they have is their visibility and reaction. அது மட்டும் தான். பட் மற்ற விஷயத்துல they are on the positive side. So you just balancing up there. Of course visibility and reaction time கொஞ்சம் challenging. பட் மற்ற இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஸ்பீட் வந்து குறைவா இருக்கு, எக்ஸ்போஷர் குறைவா இருக்கு, the journey duration length வந்து குறைவா இருக்கு. So somehow வந்து your balance. அதனால figures doesn't show that. That's why the government didn't respond to it by not making any changes in terms of the policy, because the numbers is not there. நம்மளோட பெரிய challenge in the youth group. Okay, the youth group, and then among those who are using motorcycle. That's right. Okay. Those who are using motorcycle or those who are using cars like motorcycle. You நம்ம பார்த்தோம். Those who are using motorcycles, one, or those who are using cars like motorcycle. இந்த ரெண்டு group தான் நம்மளோட பெரிய challenge. So if we can handle them, then I think total number of crash and statistics we are able to manage. True.
And since you said about the motorcycles, and definitely, they comprise 70% of the fatalities or the road crash and stuff. ஏன்னா சில ஹைவேல வந்து அந்த மோட்டார் லேன்னே இருக்கு, எஸ்பெஷலி கிளாங் வேலி வந்து நிறைய அந்த மோட்டார் லேன்னே இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. So I just want to know what is the main reason why they don't want to use the motorcycle lane when it's by right safe. Okay. Just before I answer why people don't want to use, let me just explain a bit on the motorcycle lane. எப்படின்னா in a road system வந்து whichever road system which has a mixed traffic, then you have more risk. Okay. That means if I only have cars, then the risk is less. If I have cars plus with any vehicle which is either relatively very small or relatively very big in size, அந்த ரெண்டு இந்த சைஸ் டிஃபரன்ஸும் அந்த ஸ்பீட் டிஃபரன்ஸும் நான் ஒரே சிஸ்டம்ல நான் போட்டு ஷேர் பண்ணனா அப்ப வந்து ரிஸ்க். ஓகே. So different in terms of size and different in terms of speed. இந்த ரெண்டு ஃபேக்டர் வந்து நான் ஒரே சிஸ்டம்ல போட்டு ஷேர் பண்ண சொன்னா அப்ப வந்து ரிஸ்க். ஓகே. அந்த அடிப்படையில தான் இந்த we have removed motorcycle from the main roadway system, put them on a separate thing because our size சின்ன சைஸ், and the speed வந்து actually relatively away should be lower compared to the cars. The cars can go much more speed than the motorcycle. Okay. So அதனால ஸ்பீட் அடிப்படையிலயோ அந்த சைஸ் அடிப்படையில, ரெண்டாவது வந்து அவங்க எக்ஸ்போஸ் அடிப்படையில, பிகாஸ் அவங்க வந்து வாகனத்துக்கு வெளியில இருக்காங்க, மத்த எல்லாருமே வாகனத்துக்கு உள்ளுக்கு இருக்காங்க. ஸோ இந்த குரூப் வந்து ரொம்ப ரிஸ்க். இந்த குரூப் வந்து வேற ஆளை போய் இடிச்சாலும் சரி, இல்ல வேற ஆளுங்க வந்து இவங்களை இடிச்சாலும் சரி, அடிப்படை போறது the risk of danger. So to make them safe, it's best to remove them and provide them their own lane. And when we provide them their own lane, we are able to reduce 40% fatalities on the whole stretch layer. Before and after analysis நீங்க பண்ணீங்கன்னா 40% fatalities குறையும். So ஒரே இன்டர்வென்ஷன்ல அவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கிடைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து Malaysia is the first country in the world to introduce motorcycle lane. Oh. Yeah. Okay. Because வேற developed countries motorcycle இல்ல இல்ல. ஆமா. It comes to Asia countries தான். So among the Asian countries, we were the first to introduce motorcycle lane. But இங்க என்ன சேலஞ்ச், மோட்டார் லேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம், ஆனா அதை மெயின்டைன் பண்றதை நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். The moment we don't maintain it, then people feel a bit unsafe to use that pathway. எந்த பாதுகாப்புக்கு ரீசன்காக நம்மள அங்க போச்சோம்னாவோ அதே பாதுகாப்பு நம்ம கொடுக்க முடியல. பிகாஸ் அந்த ரோடு நம்ம வந்து சரியா மெயின்டைன் பண்ணல. தேர் ஆர் பாட் ஹோல்ஸ் இல்ல, அப்புறம் சில ஸ்பெஷல் லைட் கூட இருக்கும். ஆமா, கரெக்ட். So then there are some cases where happening in terms of violence has happened. So இந்த மாதிரி கிரிமினல் கேஸும் ஹேப்பன் பண்ணனால இது ப்ளோ ஆயிருக்கு. So then people வந்து எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு நம்ம அந்த லேன் போனோம், நம்ம வந்து அந்த மெயின் கேரேஜ் வேலே போயிட்டோம்னா வெளிச்சமா இருக்கு, எல்லாரும் பார்ப்பாங்க, நம்மளுக்கு பாதுகாப்பாங்க. ஸோ அதே பாதுகாப்பு ரீசனால தான் இப்ப ஆளுங்க போக மாட்டேங்கிறாங்க. எந்த பாதுகாப்புக்காக நம்ம போச்சோமோ, நம்ம சேஃப்டிக்காக போச்சோம்னா அவங்க செக்யூரிட்டிக்காக இங்கிட்டு வந்துருக்காங்க. Okay, safety, we ask them to do for safety, they come back for security. But if we can supply back the same safe motorcycle lane, then I believe the consumer's demand will come. So this is why. So it has to be supply driven demand. இப்ப நம்ம சப்ளை சரியா பண்ணாம டிமாண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். So that was something that we need to unlock. Okay, that's right. ஆமா, அந்த கண்டிப்பா அந்த ஒழுங்கான வசதி இருந்தா, and when you have the proper supply, definitely the people will definitely adhere to that. That's one true thing. ஏன்னா நான் இங்க மலேசியாலேயே எஸ்பெஷலி the Penang bridge நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த Penang bridge யூஸ் பண்ணும்போது either both the bridge new and the old, அந்த மோட்டார் சைக்கிள் லைன் வந்து கிளியரா இருக்கணும், both hole and லைட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கும் and stuff. And சில இடத்துல அந்த ஸ்பீட் பம்பர் கூட இருக்கும். So it's for the safety purpose and stuff. Okay, so definitely that's one good thing on that. Okay, I think Lechmanan Ramanathan, I think he raised a hand. Maybe you want to unmute? Yeah. Thank you. This is very good. Thank you, Kalendran. I was checking on the statistics, and if you look at the mortality per 100,000 population, Malaysia is 22.5 or more. I just googled that. Japan is 2.1, 10 times less. What is in Malaysia that we are lacking in terms of safety?
compared to Japan? If we put a benchmark, Doctor, any countries below 5 over 100,000 population is the good ones. So on the list, Japan, Finland, Norway, UK, Australia, below 5. Okay. So once you are above 10, then we say that you should be moving towards that. Your first phase, we will say, is move towards 10 first. On the range, then after that, you start moving towards below 5. So that's one. Second, Doctor, is any countries which has motorcycle, here's where the challenge is. Any countries which have high population of motorcycle, then you will have high number of crash and fatalities. That's one. Second is, whichever country which invests on public transport, and in within that public transport, if it's investment more on rail-based public transport, then you are going to have less number of crash and fatalities. So Japan's move was more on public transport and rail-based public transport, and they had less motorcycles. So these were the three things mainly happened. So in Klang Valley, our closest that we can try to work on is Klang Valley, because that's where we have more railway system, because we can't see any other cities after this. So if we can start showing progress in Klang Valley, then it's a good yardstick for us to start moving in rail-based network to the other states, which eventually after this Penang will be getting in, and I believe Johor might be getting in as well. So that rail-based network also has to connect point to point. That means your origin to destination has to be clear. Maximum people are willing to walk is about 400 meters. அப்பனா நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் சரி, அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 400 meters தான். அதோட கூட வந்துட்டா then that's when we will start to look at another option of vehicle before we may reach that particular station. Or that even the feeder bus service to collect the people from those residential areas and then bring them to the station. Okay, so that your home to that feeder bus service also maximum can be 400 meters. Anything above 400 meters will be, that's one. Second is, within the, now lately in Klang Valley, you see, for public transport, people standard comment is, அது லேட்டா வரும், unreliable, இதுதான் comment பண்றாங்க. Was it based on latest statement? Was it based on latest experience? அதுதான் ஒரு கேள்விக்குறி. Because இப்போ Klang Valleyல பார்த்தோம்னா, இந்த பிரசரணக்கில் பார்த்தோம்னா, they have the apps called Pulse. அந்த Pulse appsல நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, அந்த Pulseல வந்து நம்மளுக்கு சொல்லும் அடுத்தது பஸ் எத்தனை மணிக்கு வரும், அந்த லொகேஷன் அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும். ரெண்டாவது வந்து நம்ம லைக் இந்த ஒரிஜின்ல இருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு போனோம்னா, it will tell us, okay, what time is the next bus, and then what time is the next train that you can take, and then what time you will reach. And the full connectivity, and the personal link to the connectivity full correct காட்டிடும். So if people start using that Pulse apps and then try out that particular public transport system, and அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா public transport வந்து நல்ல வேலை செய்யாட்டி, then it's something valid. But இப்போ என்ன இஷ்யூனா, just that worry that அதை ட்ரை பண்ணாம அந்த இன்ஃபர்மேஷன் வருதா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதா. I don't know, Doctor, did I answer your question? Yeah, very well. Thank you. And I just want to take you on the unwillingness to walk 400 meters. On a regular basis, I walk about 2 kilometers to work. But it's a risk. As you ninga சொன்ன மாதிரி, it's a risk. I have to be very careful when crossing the streets, as well as the rain and the sunshine, as well as the pollution. So whether we should go in the direction of making walking as king, meaning the public as well as the stakeholders should decide walking is the way we want, because for health reasons as well. I mean, we are telling everyone to walk, but then you just told us today walking is not the safest in our streets. So we need to come to some future direction, make walk the main. That means cars have to wait for people to walk. Now, if you go to a traffic light, I have to wait for that all of that green to come to one round. So it's not conducive. If you go to KL, I only seen it in KL. There are these elevated walkways with aircon for people to go from one area to area.
So we need to look at that way to make walking the long-term plan to places where you can reach public transport. Then I think people may be willing to walk more than 400 meters. Just my opinion. The other one question I have very fast, if in the highway with 3 or 4 lanes, if we have fixed speed on each lane, will that reduce accidents? That means people do not go from one lane to another. Okay. இல்ல அந்த ரெண்டாவது கொஸ்டின் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கிறேன். ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அந்த முதல் கொஸ்டின்கே வந்துடும். No, walking is the way forward. அது வேற, there is no choice. Walking is the way forward. I was just answering in terms of the risk அவ்வளவுதான். Because once you are in a conflict point with a car, with any vehicle, and there is a crash happens, then of course that time the risk is high. So maybe I can just explain a bit more further. For those pedestrians, their biggest risk is when crossing the road now. As long as they don't cross the road, risk is not. The biggest risk for any pedestrian is crossing the road, because that's the point where they will interact with vehicles. அதான் இப்போ நீங்க நம்ம சைட் வேஸ்ல மட்டும் இருந்தோம்னா அந்த கான்டாக்ட் பாயிண்ட் அவ்வளவு இல்லை. Okay, so no, walking is still the way forward. So we have to promote that. As what you're saying, that previously we give importance for vehicles compared to pedestrian for the roadway. அதனால pedestrian தூக்கி மேல வச்சிருவாங்க, elevated. We have to use the overhead bridge to cross the road, whereas the vehicles can move uninterrupted down. Okay, but now if you see all those overhead bridges is like unused facility, because once you're elderly, you won't be able to take up those staircase and then to go up and come down as well. So it becomes completely unattractive. So the best is at grade movement. Okay, that means pedestrians cross at grade. Okay, if the vehicles, when the vehicles have to stop, the vehicles will stop and the pedestrian will move. So while I'm talking this, maybe I can just go a bit more. And the zebra crossing ஒன்று இருக்கு. இதுல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வரும். பிளாக் அண்ட் ஒயிட் ஜிப்ரா கிராசிங், அந்த இடத்துல there is no traffic light. Okay, there is no any supporting system. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஜிப்ரா கிராசிங் தான் அங்க இருக்கும். Okay, so அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஜிப்ரா கிராசிங் it means give priority for pedestrians. Okay, that means the moment the pedestrian puts his leg on that zebra crossing, okay, it's like informing the vehicles, please stop and give way for me to go. Okay, so இதுதான் வரும். இன்னொன்று zebra crossing எப்படின்னா அந்த signalized zebra crossing. Signalized zebra crossing you have to follow the signal direction. Signal எப்போ பச்சையா வருதோ, pedestrian பச்சையா வருதோ, அப்பதான் நம்ம மூவ் பண்ணணும். நமக்கு அங்க zebra crossing இருக்கனால நம்ம மூவ் பண்ணிருக்கோம், பிகாஸ் அந்த இடத்துல the signal takes precedence. எந்த இடத்துல சப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லையோ, so when the pedestrian wants to move, the biggest challenge is the vehicles don't want to stop. So it comes back to us again, because we will be playing dual role. இன்னைக்கு நம்ம pedestrian இருப்போம், நாளைக்கு நம்ம தான் கார் will be the car driver. So if we start stopping, as long as the first car stops, automatically the behind car stops. நம்ம எல்லாரையுமே ஸ்டாப் பண்ண வைக்கணும் இல்ல, it's a chain reaction. அந்த முதல் கார் மட்டும் ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா அந்த pedestrian மூவ் பண்ணுறது, மற்றபடி then other cars always stop. So if we can take a change from today, நம்மளும் start responding and giving importance for pedestrians at pedestrian crossing, then I think slowly, hopefully we scale up, and then hopefully large people will start following. I'm a walker. 90% of the time the cars don't stop. 90 or maybe 95% of the time. Both in Ipoh I've seen that, in JP I've seen that, in KL I've seen that. Once I was very surprised, one car stopped in Ipoh in front of me when I was just about to cross. Then Pata, it's my classmate. There is another way, doctor, that we can do. One, the signalized crossing will help to stop the vehicle. Another, through road engineering measure, you can also make them stop. If you do it as an elevated crossing, it functions as a hub. And the hum irukanaala vehicle oda speed korava vandudha. Like if you are facing a hum, so because of the hum, the vehicle speed will go down. So when the vehicle speed goes down, then it creates a kind of safety feeling within the pedestrian to start crossing. So by road engineering measure, you can also change people's behavior. So there are two ways. So that's very true, because
once I gave a public talk on diabetes to why it's important to walk, but I say it's not safe to walk. And I showed a picture on my slide that I was in front of the police station, zebra crossing, people are not stopping. The police chief was there as well. Then the next time I went there, a few months later, they had put a hump before the zebra crossing on both directions. Yeah. So yeah, that one works. Yeah, seriously, the hump works. So road engineering measures can change people's behavior. So we can start investing on that. It's much worth because அந்த நேரத்துல வந்து we don't even need enforcement, you don't need signalize வேண்டாம். ஒரு வாட்டி தான் investment, but it gives you return for a bit. Thank you. Since you are in the city, I can quickly jump. Last year, the government announced for all school zones, the speed limit in school zones will be 30 km per hour. So it was a policy decision because that is the largest catchment area of pedestrian crossings. So let's start phase by phase. If that works, hopefully we can scale it up from school areas to, say, shopping areas, and then to residential areas, as long as the areas where more pedestrian movements are. So then after that, after some time, people will get used to it that whenever they see pedestrians, they will slow down. இப்போ வந்து like we are not used to driving at 30. அந்த 30 வந்து like ஒரு unusual speed limit. அதை வந்து கொஞ்சம் பழக்கமா ஆக்கிட்டோம்னா அப்புறம் அது வந்து கொஞ்சம் நாளாவே அது நார்மலா வந்துடும். Hopefully we can reach over that. Thank you. Oh, the other one, lane, between lane, fixed speed. Okay. So far, we haven't had any countries yet which is introduced the lane because the risk doctor, because if you put a limit, no, we don't have limit by lanes. We have limit by that whole network. Okay, limit by that network. Say, for example, standard is 110 for highways, and then normal road, federal roads are 90, and then certain segments we will reduce it to say 80, 70, or 50, whatever it is. When we reduce it, it means this way: the road is been designed to cope for say 60. Example, okay? So when the road is designed to cope for 60, we will put the speed limit 50. 10 குறவா தான் போடுவோம். Anticipating the 10 கூட வந்துட்டா. 10 கூட வந்துட்டா, the road system can still support you in terms of safety level. Okay, but அதோட கூட போயிட்டீங்கன்னா, the road system is not able to provide the safety features that it can provide to you. So அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு கிராஷ் நடந்தா we are worried they end up as fatal. So that's why following the speed limit is very important because the road is designed for that limit only. அதுக்கு மேல இல்ல. No, what I meant was the overtaking lane say 110, but the next lane say 80, the next lane 60. Because now a lot of people will move from lane to lane. That I still, that in fact causes jam. இல்ல இப்போதைக்கு whole network தான் இப்போ நீங்க லேன் பிரகாரம் இல்ல. But of course the science behind it is saying is those who are at a low speed, you must be at the almost left, okay, and then as you are moving the lane towards the right, then the speed slightly is more, okay, but the maximum speed is whatever the right hand speed. Thanks. Thank you. Right. All right. Hope it answers your question. Thank you. Well deliberated. So கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டாங்க. So it's fantastic. Alright, and கண்டிப்பா அந்த லேன் ஸ்பீட், பிகாஸ் நானே பார்த்துருக்கேன் 2-3 அந்த 4 லேன்ல போகும்போது சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வந்து இன்னும் ஸ்பீடா போவான் compared to the other 3 lanes on the right hand side. So definitely, this is something maybe Professor Kulnia can bring into the cabinet or what to use the policy. The best is எல்லா both directionsல நமக்கு 2 லேன் மட்டும் இருந்தா in terms of safety, that's the best. Okay. If you see quite number of developed countries, it's Sweden or what, most of the lanes will be like 2 lanes only in each direction. Yeah, or at most you can create 3. சரி, ஆனா 3 க்கு மேல நம்ம கிரியேட் பண்ணோம்னா அங்கதான் வந்து இந்த லேண்ட் ஸ்வீப் ரொம்ப நடக்கும். If you have more than 3 in one direction, that's where the risk is. You by design itself, you are making people's behavior to move lanes. But if you reduce the number of lanes, then that you can cut off that particular behavior. So I think by design itself, அங்கே நம்ம மாத்திட்டா இந்த இஷ்யூ வரும். At most 3 per direction. அதோட கூட இருந்தா நமக்கு இந்த சேலஞ்ச். Okay. Because personally I've used some highways, ஏன்னா 4 லேன் இருக்கும் சில ஹைவேஸ்ல, ஏன்னா சில ஸ்ட்ரெச்ல வந்து 5 லேன் கூட இருந்திருக்கு.
So there are certain because switches in Klang Valley. you are supplying to a demand. அதான் பிரச்சனை. நம்ம டிமாண்டுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டே போனோம்னா அது என்னைக்குமே there is no end to it. Okay. Once I start supplying to demand, that means if I have extra lane, that means now there is no traffic congestion. You will keep on continue driving. You will keep on buying vehicles. You will keep on continue driving, and you will never move to public transport. But இதே இது நான் வந்து சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணாம if I manage my demand, then that is the way forward. நம்ம the way how we are doing, we are not managing demand. We are entertaining demand. So Okay. நம்மளுக்கு வந்து there's no end to it. அங்கதான் நம்ம வந்து அந்த பாலிசி மாறும். அந்த பாலிசி மாறிச்சுன்னா then அப்பப்பறம். But I believe the government is taking an initiative towards public transport lately. If you see a couple of years back, public transport உள்ள importance வந்து கூட கொடுக்குறா. But the moment the government is showing interest on that, the government is supplying. On our side as consumer, we should also respond by demanding and using it. நம்ம யூஸ் பண்ணாட்டி அதுக்கப்புறம் வந்து it will be defined as oversupply. There is no demand, and after that there won't be any more new policy coming in on public transport, because I would say ஏற்கனவே இந்த existing policyலயே demand இல்லையே, there's no takers. So எப்ப சப்ளை வருதோ நம்மளும் எக்ஸாக்ட்லி டிமாண்ட் பண்ணி நம்மளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா then more supply வரும். I see that's one way for us to change. Okay, that's right. I think that the term that you use, we are entertaining demands. I think that's a good term that you use. Fantastic. So there's another question here. Why are there so few CCTVs on the road? And நிறைய CCTV இருந்தா it be more safer, right? CCTV கூட இருந்தா you're being monitored. Once you're being monitored, your behavior change. சரிதானே? ஆமா. And CCTVல வந்து ஆக்சுவலி பப்ளிக்கு தெரியாது அந்த சிசிடிவி வந்து அது வந்து ரோட்டுக்காக உள்ள சிசிடிவியா இல்ல கிரைம் ப்ரிவென்ஷனுக்காக உள்ள சிசிடிவியா, நம்மளுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. This is how the government can play the game well as well. ஏதாவது ஒரு கேமரா போட்டாலும் சரி, அந்த கேமரா வந்து மேபி ஃபார் கிரைம் ப்ரிவென்ஷன் கேமராவா இருக்கலாம். ஓகே, பட் it can benefit both parts. It's just that the only difference is if it's a camera for road, then the features inside it is it can measure the speed. It can measure it can measure few things which the normal crime prevention can't do. Okay. So the crime prevention is more of recording of events happening. Okay. Of course, அது போட்டா நல்லது, சரிதான். But அது is investment money. But alternatively, we can also change that landscape. If we can have we ourselves install our webcam. So if every vehicles have a webcam, so that webcam itself, to some extent, can help in terms of road safety. I put an example. Say, if you are in a traffic light, say traffic light இருக்கும்போது சில வாகனம் வந்து இந்த soap light they beat the traffic light and go there. But the webcam record பண்ணிருமா இல்லையா? ஆமா. The webcam record பண்ணிட்டா, then if there is a portal for you to share, for you to upload, and then the enforcement agency can take up the case. But of course, in terms of legal, I'm not sure whether the webcam evidence can be brought to the court, but at least the minimum, it can help to speed up the investigation. Yes, that's right. Yeah. So investigation will speed up panitale, and the investigation they can pick up the evidence which is acceptable for the court. In the webcam court ku ponum illa, ana webcam வந்து can help in the process. And the processல நீங்க வந்து can speed up பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து சில கிராஷ் நடக்கும்போது அந்த கிராஷ் இன்வெஸ்டிகேஷனுக்கும் இந்த வெப்கேம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. For you to know who was at fault, or for you to defend yourself that hey, you were not at fault. Okay, for you to know if there was any vandalism towards your vehicle, or for any road bullying, or not, say forget about road safety, at least for violence issue, and the webcam will be very helpful. So installing a webcam in our cars will be helpful in many ways. Okay, not only for road safety but also for crime prevention. And it can also help the nation and the enforcement agency by helping to speed up investigations. And then the moment the cases are investigated fast, that means action will be fast. Yes. And when there is an fast action, then you can have a change in people's behavior from unsafe to safe behavior. So அந்த செயினை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிட்டோம்னா அப்ப அந்த ஃபைனல் ரிசல்ட்டும் மாறுதல். Correct.
So it become like a supporting material or supporting evidence. Kandipa. Okay, that's right. Okay, so my other question, I think இதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். When you have these autonomous vehicles, and the Tesla எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க, Tesla, Google, where driverless vehicle. So இந்த மாதிரி வந்துச்சுன்னா, which is supported by AI and stuff, அந்த accident rate வந்து குறையும் இல்லையா? By design, by plan. Okay. Yes, just once it has been fully tested in different environments. Okay. So far, it's been well tested in countries where without much motorcycles. Okay. Will be very interesting to test in countries with motorcycles. Okay. Because motorcycle size, similar size, just making a small size which is moving fast. So நம்மளோட detection system வந்து அதை detect பண்ணுது. Okay. And then not few motorcycles, no, we have huge number of motorcycles. Correct. And our motorcycles can come in any direction. So the question of whether AI, அது வந்து we still leave it as open. இந்த environment, இந்த setup, அது எப்படி respond பண்ணுது நமக்கு தெரியும். But it's a way forward. It's a way forward. It would be good if we can respond to mixed traffic. அவ்வளவுதான். If we can respond to mixed traffic, that will be good. That's right. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி டெவலப் கண்ட்ரிலாம் லைக் யூஎஸ் or ஸ்வீடன், அங்க வந்து பிக் பைக்ஸ் தான் இருக்கு, பெரிய பைக்ஸ் தான் இருக்கு, அந்த சின்ன பைக் இல்ல. அன்லைக் மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் எல்லாம் அந்த we have the normal bike which is 100cc or 70cc. So it's a concept is different. ஆமா, ஒன்னு வந்து பிக் பைக், ரெண்டாவது வந்து the volume of big bike குறையுது. ஆமா, கரெக்ட். the numbers குறையுது. கரெக்ட். நமக்கு வந்து influx கூட. True. It's right. Okay. Wow, நம்ம பேசுனதுல நேரம் முடிஞ்சது தெரியல. So probably we can handle one more question if any of the audience have any other questions. Maybe from my side, of course, from the road transport department, they have their own regulation and stuff. So on the licensing, அதெல்லாம் இருக்கு. But on the private side, the private sector, what do you think that they can do for this kind of safety initiatives? Private ரொம்ப செய்யலாம். Actually, the new landscape வந்து private driven தான் இருக்கு. We shouldn't be shifting the responsibility only to the government. If you see the new road safety plan by UN from 2022 to 2030, and the who to do ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. who to do main group வந்து private entity. Okay. So the reason I tell you why private, there are some private entities which has a large population of workers. Okay. You can just take any bank example. Okay, you take one bank, and the bank because of the branches they have, the volume of their staffs are large. Or you take any university, the volume of staffs are large. Or you take, say, any large shopping companies. They have outlets in every state. Okay, up the number of workers they have is large. So just us, sometimes we are more worried of violating our company rule compared to the national rule. Yeah. Because company rule violate பண்ணிட்டோம்னா கம்பெனிக்கு தெரிஞ்சிடும், then there could be a reaction. Say if your company வந்து இப்ப கம்பெனி சொல்றாங்க cannot use mobile phone while driving, so but if you're caught on if you get someone on mobile lights violating that, then there could be a possible reaction from the company. True. So அதனால to change people's behavior from unsafe to safe behavior, company has a bigger role because the company knows the staff knows the company. Correct. So அந்த chain reaction நம்ம வந்து fully utilize பண்ணோம்னா, then we can benefit, and it's a win-win situation தான். Because if the workers are safe, that means there is no absenteeism from work. வேலைக்கு எல்லா நாளும் வருவாங்களா, so வேலைக்கு எல்லா நாளும் வரும்போது அந்த கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி வந்து எந்த எஃபெக்ட் இல்லையா. ஸோ அப்ப அந்த கம்பெனி வந்து சேஃப்டி இம்போஸ் பண்றதுனால ஒண்ணு லாஸ் இல்லையா, அவங்களுக்கு நல்லது தானே, கம்பெனிக்கும் நல்லது, அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் நல்லது. ஸோ இஃப் கம்பெனி கேன் டிரைவ் தட், அது ஒண்ணு. ரெண்டாவது, இஃப் த கம்பெனிஸ் while they take care of their staff, I would always propose, I propose to the companies is, can you go ahead with Vision Zero Traffic Summer for your staff? Okay. So in the varasathuku say Vision Zero Traffic Summons. So if you have no traffic summons this year, if the company can reward you.
We don't want the company to punish them for getting a summon. No. And the punishment போவேண்டாம். நம்ம வந்து rewarding system கேட்போம். We just go with a carrot. So யாருக்கெல்லாம் வந்து like இந்த வருஷம் எந்த traffic summon இல்லையா, so it start rewarding them. Then slowly you're moving people from that unsafe to safety. So if every company can do that, then you start with zero traffic summons. Then you can go the next. Once you achieve that, then you can go to say zero traffic death. Okay. Then you can go to zero traffic crash. So over landmark, over target couple. So that means you're going by cluster. So company A takes care of their cluster, company B takes care of their cluster. So எல்லாருமே if they take care of their only their clusters, then we can take it, including family. If we, our family, can take care of our family members. So if every family unit takes care of their own family, அப்ப கடைசியிலே the total burden we are shifting for the government குறைவாதான் இருக்கும். It's because right. now the benefit, when we are a beneficiary of that activity, why are we expecting the government to make that particular change? Because beneficiary நம்ம தான். So ஏன் அந்த effort கொடுக்கணும்? Hey, while you're talking on this, I'm not sure if there's any question. There's no any question. I would like to touch on the child system. I think so far there's no question. Yeah, you can go ahead. எனக்கு ரெண்டு ஒன்னு வந்து I want to touch on the pregnant drivers. Okay. And then on the child system. Okay. But before I touch on the pregnant drivers, there is a kind of feeling sometimes நம்ம வந்து the driver seat வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரோடு சரியா தெரியாதனால அந்த டிரைவர் சீட் வந்து அந்த ஸ்டேரிங் கிட்ட மூவ் பண்றோம். நீங்க இல்லையான்னு தெரியல. சோ நம்மளோட பெர்செப்ஷன் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த டிரைவர்ஸ் அந்த ஸ்டேரிங் கிட்ட மூவ் பண்றோமோ அப்ப நம்ம வந்து ரோடு நல்லா பார்க்க முடியும் நம்ம நினைக்கிறோம். பட் சேஃப்டி வைஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஸ்டேரிங் பக்கத்துல இருக்கீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸ்டேரிங் வந்து ஒரு ஹார்டான ஆப்ஜெக்ட். எப்பவுமே ஹார்டான ஆப்ஜெக்ட் வந்து that is what you want to avoid. So my request is no, don't move your chair, you're sitting close to the steering. That's message number 1. ரெண்டாவது அந்த ஹைட் தான் இஷ்யூனா, இப்போ உள்ள கார்ல நம்ம வந்து அந்த சீட் வந்து நீங்க ரேஸ் பண்ணலாம் அந்த ஹைட். Okay. You can raise the height. It is not raising the height by putting up a pillows or what. இல்ல. Because அந்த pillow வச்சு நம்ம அந்த டம்மியை டெஸ்ட் பண்ணணும். Crash test. So அதனால அந்த part வந்து we won't be able to answer. Whether by putting up a pillow and then is it safe or not? Is the car safe or not? The car was tested without the close pillows. Okay. So but then all the new cars, the height of the seat you can raise it so that you can have a bit more elevated, much more elevated. Okay. But please don't be too close to the steering. That's message number 1. Rendaadu, among the pregnant drivers, there is a kind of trend among some where they feel uneasy when they wear a seatbelt. They feel uneasy. They feel not comfortable. They feel uneasy, and maybe they may have a perception it is not so good for them as well or for the baby. But in terms of safety, now you're going to make both people unsafe. If you are unbelted and sitting in the front seat, in the car driver's seat, you're going to make both parties unsafe. Okay. So that message has to be very clear. There's no two-way behind it. If really you feel very uncomfortable, then you may have to consider a different mode of transport. Some of them, what they do, they try to use train or public transport or what during that period. Or you try to shift and sit behind, but behind நீங்க seat belt தான் போடணும். But at least behind உட்கார்ந்திருந்தா அந்த ஸ்டேரிங் அது இல்லாம இருக்கும். ஆமா, ரைட். ஒரு கார்ல அந்த பொசிஷன்ல பார்த்தோம்னா the most riskiest position டிரைவர் சீட் தான். ஏன்னா டிரைவர் சீட்ல இருந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்னு ஸ்டேரிங் இருக்கு, ரெண்டாவது வந்து டேஷ்போர்ட் இருக்கு, மூணாவது விண்ட்ஸ்கிரீன் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்டான ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாம் நமக்கு ரிஸ்க். ஸோ டிரைவர் சீட்ல உங்களுக்கு 3 ஹார்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. டிரைவர் பக்கத்துல உள்ள ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உங்களுக்கு 2 இருக்கு, டேஷ்போர்ட்டும் விண்ட்ஸ்கிரீன், ஸ்டேரிங் மட்டும் தான் இல்லை. ஸோ ரிலேட்டிவ்லி the most safest place to sit in a car is behind. அதனால இந்த சின்ன குழந்தையில இருந்து எப்பவுமே இந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்காரவே உட்கார விடாது. சின்ன குழந்தைகள் வேண்டாம், உட்காரவே வேண்டாம் ஃப்ரண்ட் சீட்ல, பின்னாடி மட்டும்தான் உட்கார வேண்டும். ஒண்ணு பின்னாடி உட்கார வைங்க. ரெண்டாவது பெரியவளா இருந்தா கண்டிப்பா நீங்க அந்த சீட் பெல்ட் பாவிச்சா, பின் சீட்ல சீட் பெல்ட் பாவிச்சா. ஏன்னா பின்னாடி நீங்க உட்காந்துட்டு நீங்க சீட் பெல்ட் பாவிக்காட்டி நீங்க ஒரு கிராஷ் நடக்கும்போது நீங்க மூவ் பண்ணுவீங்க.
நீங்க மூவ் பண்ணும்போது உங்களுக்கும் ஆபத்து. ரெண்டாவது அந்த முன்னுக்குள்ள ஆள் சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க, ஆனா நீங்க மூவ் Correct. பண்ணி அவங்கள போய் கிராஷிங் அகைன்ஸ்ட். அதோட இம்பாக்ட் என்னன்னா உங்களோட weight டைம்ஸ் வித் ஸ்பீட். சோ இப்ப என் பின்னாடி உட்கார்ந்துருக்கு 70 கிலோகிராம்னா நான் வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன்னா அந்த 70 டைம்ஸ் 80 அந்த 5600 அதோட இம்பாக்ட் தான் என் மேல படும் as a driver. சோ மை ரிக்வெஸ்ட் எல்லா டிரைவரும் யாரெல்லாம் அந்த டிரைவர் பொசிஷன் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களோ உங்க பாதுகாப்புக்கு நீங்க கண்டிப்பா சீட் பெல்ட் பாய்க்கணும். ரெண்டாவது பின்னாடி மட்டும் எட்டி பாருங்க, இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கீங்க மற்ற அடல்ட் பேசஞ்சரும் சீட் பெல்ட் போட்டிருந்தா மட்டும்தான் அந்த ட்ரிப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் இந்த ட்ரிப் சேஃபான இருக்கும். இல்ல இந்த பின்னாடி அடல்ட் பேசஞ்சர் போடாம நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ஆபத்து, அவங்கனால உங்களுக்கும் ஆபத்து. இதான். ஓகே யா, தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபஸர். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்போ உள்ள வர கார்ல எல்லாம் அந்த டெக்னாலஜி இருக்கு. ஏன்னா டிரைவர் சீட் பெல்ட் போடலைன்னா கார் எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த கோ டிரைவர் சீட் பெல்ட் போடலைன்னா அந்த சத்தம் கொடுக்கும். அண்ட் அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும் பின்னாடி எத்தனை பேர் சீட் பெல்ட் போட்டிருக்காங்கன்னு. ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயே காமிச்சிடும். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ வர கார்ல அந்த டெக்னாலஜி இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 years ago 10 years ago உள்ள கார்லாம் அந்த டெக்னாலஜி இருக்காது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ குட் அட்வைஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ஹைட் வாட் யூ சே, அந்த ஸ்டேரிங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் பெட்டர், எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கணும். ஸோ டெஃபினெட்லி ரைட். ஸோ யா, டைம் போனதே தெரியல. இட்ஸ் ஆல்ரெடி 1 hour plus. ஸோ தேங்க்யூ வெரி மச் ப்ரொஃபஸர் ஃபார் ஆல் யோர் இன்புட்ஸ் அண்ட் அட்வைசஸ். ஸோ நிறைய விஷயம் பேசணும், நிறைய டிஸ்கஷன்ஸ், a lot of valuable inputs, especially on the motorcycles, especially on the lane and all that. So that's fantastic. And kandipa, if we were to use the next option, public transportation is one of the safest, or is the safest. Right? It's great. All right. So thank you very much for the audience. Kandipa, I'm sure you have benefited from all the inputs and stuff. So if you have any other ideas or the speakers or what, just let me know. I can connect with the speakers, or you can always recommend me the speakers, and I will connect with them. All right. So thank you so much, and have a good weekend or long weekend ahead. All right. So yeah, be safe as per what our professor said. All right. Thank you very much, everyone, and thank you, Professor. Thanks, Ambi. Yeah, thank you. Thank you, everyone.